ஸ்ரீமதி சசி, என்ன நடந்தது? ஓகே, 2020 வந்து லாக்டவுன் டைம். அந்த நேரத்துல வந்து ஆபீஸ்ல நான் எங்கெங்க வேலை கேட்டு பார்த்தேன், எனக்கு வேலை அந்த நேரத்துல கிடைக்கல. அப்ப நான் என்ன செஞ்சிருந்தேன்னா, ஒரு அக்கா கிட்ட வந்து வேலை கேட்டிருந்தேன், எனக்கு வந்து வேலை வேணும்க்கா. அப்ப அந்த அக்கா கேட்டாங்க, இப்ப இருக்கிற வேலை என்ன வேலை இருந்தா செய்வியான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கிடைச்சா சரிங்க. அப்ப ஒரு ஆபீஸ், பிஜி ஆபீஸ்ல எனக்கு டீ லேடியில வேலை கிடைச்சது. அப்ப அந்த டீ லேடி வேலைக்கு நான் போனேன். போயிட்டு பிறகு அங்க ஒரு காய் வந்து ஏற்கனவே வேலை செஞ்சிருந்தாரு. அப்ப அவர் என்கிட்ட சொன்னாரு, அக்கா இங்க வந்து என்ன வேலைன்னா, நீங்க டீ கடைக்கு கொடுக்கணும். ஆனா இப்போதைக்கு வந்து யாருமே இப்ப வரதில்ல, ஸ்டாஃப்லாம் வரதில்லை. ஏன்னா கோவிட் டைம் எல்லாமே வீட்லயே உட்காந்து வேலை செய்யறாங்க. நீங்க என்ன செய்யணும்னா, வந்த பிறகு நீங்க பாத்துக்கோங்க, இப்ப லேசா டச் அப் பண்ணுங்க, அப்படியே சுத்தம் பண்ணிக்கிட்டு அப்படியே இருங்க. அப்படி வேலை இல்லைன்னா மின்னுக்கு ரிசப்ஷன் வந்து உட்காந்துக்கோங்க. நானும் வந்து வாரத்துல 3 தடவை தான் வருவேன், 2 நாள் வரமாட்டேன்னு சொன்னாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நானும் உட்காந்துக்கிட்டு அந்த கொரியர் பாக்குறது, பேஸ் கண்ட்ரோல் பாக்குற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். செஞ்சுட்டு இருக்கும் போது எனக்கு அந்த ஆபீஸ்ல வந்து நல்லாதான் சந்தோஷமா போய்கிட்டு இருந்தேன். எந்த ஒரு அமானுஷமான எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்ப என்ன செய்யணும், நான் பென்ட்ரில அந்த உட்காந்து நான் சாப்பிட மாட்டேன். எதுக்குன்னா அப்படியே ஃபுல்லா செவரா இருக்கிறதுனால கடுப்பா இருக்கும். என்னோட வேலை வந்து 7 to 4. அதனால எனக்கு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனைனா நான் 6 மணிக்கெல்லாம் வந்துருவேன். சரி நம்ம தான் 6 மணிக்கே வந்துட்டோம் சொல்லிட்டு பசியாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாஃப்னோட மேசல்ல அங்க போய் உட்காந்து சாப்பிடுவேன். அங்க பாத்துட்டு காலையில வர்ற அந்த சூரியன் எல்லாம் பாத்துக்கிட்டு அப்படி சாப்பிட்டு இருக்கும் போது எனக்கு பின்னாடி வந்து ஒரு போஸ்டர் இருந்துச்சு. அந்த போஸ்டர் வந்து ஒரு சைனீஸ் லேடியோட போஸ்டர். அவங்க வந்து முடியோடு தலையை சாட்சிப்படி அப்படியே போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. நான் என்ன செஞ்சிருந்தேன்னா, டிக்டாக் எடுத்தேன். ஏன்னா எனக்கு ஆபீஸ் லைட், அந்த ஸ்பாட்ஸ் லைட்டுக்கும் அந்த டிக்டாக் பார்க்க ஃபேஸ் அழகா இருந்துச்சு சொல்லி டிக்டாக் எடுத்தேன். இப்ப அந்த போஸ்டர் வந்து பின்னாடி நம்மளோட மிரர் கேமராவா தானே இருக்கும். அவங்க வந்து வலது புறத்துல இருக்கும் போது எனக்கு இடது புறம் தெரிஞ்சுது. இது வந்து நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட போக்கஸ் மூலியமா எனக்கு வீடியோ எடுக்கிற மொழிதான் அதுதான் நான் போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் ஃபேஸே தான் பாத்துட்டு இருந்தேன். அப்படி பார்க்கும் போது இந்த சாட்சி இருந்த தலை வந்து சோத்துக்கை சைடு ரைட் சைடு வந்துச்சு. அப்ப ரைட் சைடு வந்தாலே நான் யோசிச்சேன், என்னடா கேமரா இப்ப போல நேரம் லெஃப்ட் சைடு தானே பார்த்தோம், ஏதோ ஒண்ணு மக்கர் பண்ணது போல, நம்ம வீடியோ மட்டும் எடுப்போம் ஆள் வரதுக்குள்ள அப்படின்ட்டு நான் அதே தான் திருப்பி போக்கஸ் பண்றேன். போக்கஸ் பண்ணி பார்க்கும் போது என்னோட ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்றேன். ஜூம் பண்ணி பார்க்கும் போது அந்த பின்னாடி இருந்த அந்த தலை அப்படியே சாஞ்ச தலை அப்படியே நேரம் ஆயிடுச்சு. நேரம் ஆகி என்னோட தோள்பட்ட சைட்ல வந்து அங்க வந்து நிக்கிறாங்க. இது இங்க உங்களோட ஸ்கிரீன்ல தெரியுதா இல்ல எப்படி? ஆன் ஸ்கிரீன்ல கொஞ்சம் எட்டத்துலதான் நிக்கிறாங்க. அப்ப நான் என்ன செஞ்சேன், அப்ப கூட நான் வந்து போதை பண்ணல, இது வந்து போஸ்டர் அப்படின்னா ஒண்ணும் இல்லை. இருக்க அந்த ஃபேஸ் கிட்ட 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 வந்து பெருசா அந்த முகம் தெரியும் போது எனக்கு பயம் எடுத்துருச்சு. அப்படியே ஒரு மாதிரியா கையெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு ஆகி அப்படியே முடியெல்லாம் சிலுத்துருச்சு எனக்கு. சிலுத்தனால என்ன செஞ்சேன்னா, அந்த ஆபீஸ்ல நான் மட்டும் தான் இருக்கேன், சரியான பெருசு ஆபீஸ். அப்ப என்ன செஞ்சேன்னா, அந்த நீகோனை அப்படியே மேஷிலே போட்டுட்டு வேகமா சைட்ல ஓடி வந்துட்டேன். வெளியாயிட்ட பிறகு அந்த கையை நானே கிள்ளிக்கிட்டேனா இல்ல ஏதாச்சும் கிழிச்சு அந்த கையை வந்து அப்படியே வெட்டி ரத்தம் ஊத்துது. அப்ப என்ன செஞ்சேன்னா, நான் யோசிக்கிறேன், திடீர்னு ஸ்டாஃப் உள்ளுக்கு பூந்துட்டாங்கன்னா நான் சாப்பிட்டது அப்படியே பார்த்தாக்க எனக்கு வேலை பிரச்சனையாயிரும். அந்த நேரம் பார்த்து என்னோட கசின் பிரதருக்கு நான் போன் அடிச்சேன். போன் அடிச்சுட்டு, என்ன சம்மதியம் கால் அடிச்சானே, நான் என்ன பேசுறோம் மட்டும் பேசுங்க, பேசிட்டே இருங்கண்ணே. ஏன்னா எனக்கு உள்ளுக்கு பயம் அந்த போய் அந்த சாப்பாடை எடுக்கிறதுக்கு. அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டே போய் அந்த அதை மடிச்சுட்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுட்டு அப்புறம் தான் அந்த கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. சிஸ்டர் நீ அந்த மாதிரி சொல்லிடுமோ இல்லைன்னா சொல்லிடு அப்படின்ட்டு. அப்ப அந்த காயம் வேலைக்கு வராரு. அப்பதான் அப்ப அந்த காய் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இதெல்லாம் சர்வ சாதாரணக்கா அப்படின்னாரு. நானும் இப்படிதான் முன்ன வந்து வேலை செய்யும் போது என்னோட காலேஜ் யூனிவர்சிட்டியில படிச்ச ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டிட்டு ஆபீஸ்க்கு வந்திருந்தேன். அப்ப நான் சாப்பிட்டு கேஎஃப்சி சாப்பிட்டு இருக்கும் போது சொந்தமா தாள்லாம் கிளீன் பண்ணிச்சுக்கா, அதுக்கு என்னக்கா சொல்றீங்க அப்படின்னாரு. அப்ப அவருக்கு வந்து அது சர்வ சாதாரணமா இருந்தாலும் எனக்கு, நான் ஒரு பொம்பளால எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ஓகே, அது வந்து ஒன்னாவது இன்சிடென்ட். ரெண்டாவது வந்து கிளீனர் வந்து ஒருத்தங்க பின்னாடி அந்த பாத்ரூம் கிளீனர் இருப்பாங்க, இந்தோனேஷியா லேடி. அவங்க என்ன செய்வாங்க, எப்ப பார்த்தாலும் நான் வேலைக்கு நுழையிற நேரம் பார்த்துதான், சசி எனக்கு இந்த ஸ்டோரேஜ் போயிது, அவங்களுக்கு வந்து போன் பத்தி எதுவுமே தெரியாது, எல்லாமே ஃபுல் ஆயிரும், அழைக்க தெரியாது, பாடம் எல்லாம் பார்த்தா பிடிச்சி வச்சிருவாங்க, அது அழைக்க தெரியாது. அப்ப நான் என்ன செய்வேன்னா, அழைச்சி கொடுத்து போன்லாம் கிளியர் பண்ணி கொடுப்பேன். இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு என்னடா சிசிடிவிக்கு நேரம் கூப்பிடுவாங்க என்ன. அப்படி இருக்கும்போது என் பயந்துகிட்டு சொல்ல முடியாம உள்ளுக்கு போயிட்டேன். ஒரு நாள் என்ன ஆயிருக்காங்கன்னா, அவங்க என்ன மாதிரியே ரூபத்துல வந்து போயிருக்கு. என்ன மாதிரியே ரூபத்துல போகும்போது அவங்க அதே மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, சசியை அழிச்சு கூடுது. ஒரு வார்த்தையும் பேசாம முறைச்சிட்டு போயிருக்கு. அப்ப வந்து இவங்க என்கிட்ட கேட்டாங்க, அன்னைக்கு அடி வந்து என் மேல மாறா பண்ணியிருந்த, எனக்கு நான் கேட்ட ஹெல்ப் பண்ண நீ செய்வே இல்லை அப்படின்ட்டு. எப்ப
எப்ப நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, நான் அந்த மாதிரி நான் எதுக்கு முறைக்கணும், இப்பதான் நான் வேலைக்கே வந்திருக்கேன், அப்படிலாம் இல்ல காக்கா அப்படின்னு சொல்ற. அவங்க நம்ப மாட்டாங்க. இல்ல எனக்கு நீ முறைச்சிட்டு போனேன்ட்டு எனக்குள்ளே குழப்பத்துல நான் உள்ளுக்கு போயிட்டேன். அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு.